ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தச்ச டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ வாங்குறதுங்கிறதை இந்த பதிவில் இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இது போல் நிறைய எக்கச்சக்கமான டிசைன் உங்களுக்கு பொறுமையாக நான் சொல்லித்தரேன். அந்த டிசைனுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கணுங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்லோடு பண்ணுறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லேஸ் பயன்படுத்தியிருக்கோம், ஜாஸ்மின் கிளாத் பயன்படுத்தியிருக்கோம். எப்போதுமே லேஸ் வாங்கணும் அப்படின்னா கரெக்ட் அளவாகவே வாங்கக்கூடாது. ஒரு நெக் டிசைன் தைக்கிறோம் அப்படின்னா கரெக்ட் அளவாக வருது அப்படின்னா கூட 1/2 மீட்டர் சேர்த்து வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஒரு சில கஸ்டமருக்கு நெக் பார்த்தீங்கன்னா ஹைட் சின்னதாக இருக்கும், ஒரு சில கஸ்டமருக்கு அந்த நெக்கோட ஹைட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால எந்த டிசைன் தைச்சாலும் சரி கரெக்ட் அளவாக வாங்கக்கூடாது, ஒரு 1/2 மீட்டர் சேர்த்து வாங்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ லேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் நம்ம எடுத்திருக்கோம். இடுப்புக்கும் தச்சிருக்கோம், நெக் பகுதிக்கும் தச்சிருக்கோம். 2 மீட்டர் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். நீங்க எந்த மாதிரி லேஸ் பயன்படுத்திருக்கீங்களோ அதோட பிரைஸ் எவ்வளவு வருதோ அந்த அமௌண்ட்டை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் துணி 30 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? எப்போதுமே கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா 30 பாயிண்ட்டு தான் கரெக்டான அளவு தருவாங்க, அதுக்கு கம்மியாக தரவே மாட்டாங்க. ஓகேங்களா? 30 பாயிண்ட்டு 1/2 மீட்டர், 3/4 மீட்டர், 1 மீட்டர் இந்த மாதிரி கணக்கில் தான் தருவாங்க. 30 பாயிண்ட்டுக்கு கம்மியாக 1/4 மீட்டர் கேட்டால் கூட தரமாட்டாங்க. ஓகேங்களா? குறைஞ்ச அளவே அந்த 30 பாயிண்ட்டு தான். இந்த 30 பாயிண்ட் ஜாஸ்மின் கிளாத்தோட விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் வரும். மேலே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் விழுவும், அதை பத்திரமா வச்சுருந்து இதை நம்ம தச்சுக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நெக் ஷேப்க்கு 20 ரூபாய் நம்ம கண்டிப்பாக போட்டுக்கலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக்கு, பாக்கழுத்து இந்த மாதிரி நெக்குக்கெல்லாம் நம்ம ப்ரைஸ் போட வேணாம். ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 20 ரூபாய் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எப்போதுமே கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது கேன்வாஸ் பயன்படுத்தி தான் தைக்கணும். நார்மலாக இந்த மாதிரி வெறுமனே தைக்கக்கூடாது. ஓகேங்களா? கேன்வாஸ் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 20 ரூபாய் நம்ம சேர்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அயன் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம தைச்சதுக்கப்புறமா இதை தகடு போல் கண்டிப்பாக நம்ம அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணாமல் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி தைக்கக்கூடாது. ஓகேங்களா? இது 2 பீஸுமே நம்ம தனித்தனியாக தைச்சிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம 100 ரூபாய் நம்ம சேர்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷேப் நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி தச்சுருக்கோம். இதுக்கு நம்ம 50 ரூபாய் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேஸ் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்குக்கு இந்த கீழே இடுப்பு பகுதியில் தச்சுருக்கோம், 2 தையல் போட்டிருக்கோம். அதுக்கு 60 ரூபாய் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ்க்கும் இந்த தச்சதுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 290 ரூபாய் வருது. ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் ப்ளவுஸோட தையக்குழி நீங்கள் உங்கள் ஊர் சைடு எவ்வளோ வாங்குவீங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 250 ரூபாய்ன்னு போட்டிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த 290 நான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 540 ரூபாய் வருது. நான் கூட 10 ரூபாய் சேர்த்து 550 ரூபாயா நான் போட்டிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோப் தச்சிங்க அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் தனியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.